இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் கைவினை திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன என்பதை பற்றி முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட அறிவிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கலைஞர் கைவினை திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கே பார்த்தீங்கன்னா திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிப்புக்கு தகுதி என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த திட்டத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3 லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரூபாய் 50,000 வரை மானியம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5% வரை வட்டியில் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 35 வயது நிரம்பியராக இருத்தல் வேண்டும், எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் உள்ளூர் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு எந்த தொழில் செய்பவர்களாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அதோடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், தோல் கருவினைப் பொருட்கள் மற்றும் காலணிகள், மீன் வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மூங்கில் பெரும்பு சடல் பனை ஓலை வேலைப்பாடுகள், நகை செய்தல், சிகை அலங்காரங்கள், அழகு கலை, துணி நெய்தல், துணிகளில் கலை வேலைப்பாடுகள், கதை வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள், கைவினைப் பொருட்கள், தையல் வேலை, கூடை முடிதல், கயிறு பாய் பின்னுதல், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், பொம்மை தயாரித்தல், படகு கட்டுமானம், பாசிமணி வேலைப்பாடுகள், துணி வெளுத்தல், ஓவியம் வரைதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல். இந்த தொழில் செய்பவர்களால் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், கைபேசி எண், இது மூலம் கட்டாயம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டும் தேவைப்படும். அடுத்ததாக கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் 11/12/2024 முதல் வரவேற்கப்படுகிறது. அப்ளை பண்ணுறதுக்கு msmeonline.tn.gov.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கலைஞர் கைவினை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.